ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனால் டெய்லி அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ நம்ம டெய்லி அனலைஸ் போவோம். நம்ம பிடிசி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த ரெண்டு ஸ்விங்கையும் தாண்டி இப்போ ட்ரேட் ஆகினுக்கிறான். மொதல் விஷயம் நம்ம வந்து என்ன சொல்லுறதுனா, நம்ம நேற்று இந்த லெவலில் கிட்ட சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நல்லா நம்ம சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் கரெக்டாக மேலே ஏறிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்குதான். இது வந்து நம்மளோட வந்து 4 ஹவர்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியுதா? 45,330 கிட்ட ஒரு ரவுண்ட் அவர் எடுத்துகிட்டு புல் பேக் வேணும். நம்ம வந்து நாம் சேர்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற சீரீஸில் கீழே வந்து இந்த வீடியோஸ் வந்து நேற்று அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அனலைட்டிக் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக உங்களை சொல்கிறேன், ஓகேவா? சரி, நம்ம இதை வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்ப்போம். பிடிசி பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு புல் பேக்கும் இல்லாமல் ஒரு 3 to 4 ஹவர்ஸாக வந்து பார்த்தா ரெட் கேண்டில் தான் இருக்குது. இது ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா இப்படி மேலே போயிட்டு இப்படியே பொறுமையாக போயிருந்தாலும் வச்சுக்க மேலே இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து எப்படி சொல்கிறோன்னா, இன்னொரு கிரிப்டோ காமிக்கிறேன். அந்த கிரிப்டோ பார்த்தா உங்களுக்கே புரியும். SKLUSDT இங்கே பாருங்கள், சரிதா? இது மாதிரி அழகாக பொறுமையாக வந்துட்டே இருந்தால் சின்ன புல் பேக் ஆச்சுன்னா சொல்லுன்னு மேலே போய்ட்டு எவ்வளோ தரும். ஸோ இதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பிடிசி வந்து இது வந்து இங்கே மட்டும் இல்லை, நம்ம ரியூனுக்கு இதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நாமளே கண்டுபிடிச்ச பேட்டர்ன்ஸ் இதெல்லாம், ஓகேவா? ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிசி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு. இப்போ 45,000 வந்து பிரேக் அவுட் குத்துறான்னு கேட்டால் கொஞ்சம் பிரச்சனை லெவலாக தான் இருக்குது. காரணம் ஏன்னா இங்கே பாருங்கள், 45,000 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த லெவல் கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம அதனால கவலைப்பட வேணாம், வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? வென்னவர் திரும்பி வந்து இந்த 45,539 மேலே போகிறான்னா ஐ மீன் இப்படி போகிறான்னா இதை வந்து மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்தாலும் வச்சுக்க, ஒரு பையிங் சைடு வந்து இங்கே இருக்குது பிடிசிக்கு. நம்ம அது வரைக்கும் வந்து அக்ரெசிவெல்லாம் பை பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 4 ஹவர்ஸில் அங்கே ஒரு புல் செல்லிங் பேட்டர்னுக்கு தெரியுது தான். பட் அந்தளவுக்கு இப்போ போகிற ஸ்பீடு பார்த்தா அந்தளவுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். பிடிசி வந்து நாம் எப்பயும் போல் நம்ம அனலைஸ் வந்து பையிங் சைடில் இருக்கட்டும். இப்போதைக்கு பிடிசி மட்டும் ட்ரேட் ஸ்பீடாக ஆகுதே தவிர மற்றவங்களாம் இல்லை, ஓகேவா? எத்திரியம் பார்த்தீங்கன்னா எத்திரியம் பார்த்தா ஒரு பேட்டர்ன் மாதிரி அளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு கீழே இறங்குறான். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டவுன்ஃபால் வந்து தெளிவாக தெரியுது எத்திரியம் வந்து, ஓகேவா? இங்கே பார்த்தா ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்கள் ரேஞ்ச் ஆகிட்டு போய் கீழே வரான். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்தானா கன்ஃபார்ம் வந்து 2324 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பட் அப்போ வந்து எத்திரியமும் இவனுக்கு சப்போர்ட்டாக கீழே இறங்கணும், இல்லைனா மேலே ஏறிடுவான். ஸோ நம்ம அந்த கவலையும் பண்ண தேவை. இந்த பிசிஹெச்லாம் நம்ம நேற்றே நம்ம சேர்ந்து அந்த சேலஞ்ச் சீரீஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்க வேணும்னு நினைக்கிறேன். டிஆர்எக்ஸ் வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் 12 மினிட்ஸ் ஆகா இந்த டே முடிகிறதுக்கு தெரியும். சிஎஃப்எக்ஸ் எத்தனை பேர் நேற்று அனலைஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த லெவல் கிட்ட பை பண்ண சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பை பண்ணி ப்ராஃபிட் இருந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீக் பாருங்களேன். சீக் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து அதை சொல்லியிருந்தோம், ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே இறங்கலாம். ஸோ இவன் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து திரும்பி இந்த லெவல் கிட்ட அட்டாச் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பையிங் சைடு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இவனை வந்து ஹோல்ட் பண்ணலாம், ஓகேவா? சீக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோர் USDT.P தான். கோர் USDT.P இன்னுமே வந்து அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக கிளியர் ஆகலை. இப்போ பார்த்தா தெளிவாக தெரியுது, இறங்குறான் மேலே ஏறுறான், இறங்குறான் மேலே ஏறுறான், இப்போ இறங்கலாம். அழகாக தான் இருக்குது பேட்டர்ன், பையிங் சைடு மாதிரி இருக்குது. பட் நாம் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் தேவையில்ல. அது நம்ம இங்கே இப்போ பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். ஸோ இப்போ பை பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம கோர் பை பண்ணலாம். அண்ட் தென் க்ரவ் பார்த்தீங்கன்னா க்ரவ் வந்து நம்ம சூப்பராக பை பண்ணலாம். பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். நம்ம க்ரவ் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் தான். கரெக்டான லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு இப்போ மேலே போகிறான். ஸோ இன்கேஸ் அவன் திரும்பி இந்த ஒரு புல் பேக் கொடுத்தானா நம்ம வந்து அங்கே பை பண்ணலாம், ஓகேவா? வாய்ப்புக்கு தான் பார்ப்போமா ஒரு நிமிஷம்.
1% தான் இருக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் நம்ம மோஸ்ட்லி இந்த லெவல் கொடுத்தா நம்மளோட கணக்குப்படி பார்த்தா அந்த லெவல் கொடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கொடுக்கணும். மேலே இருக்கிறது 1 ஹவரில் பையிங் சைடு, கீழே பார்த்தா ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்தா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம க்ரவ் வந்து பை பண்ணலாம். வேணால் அதை வந்து நீங்கள் லாங் டர்மாக கூட போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து குறைஞ்சது வந்து இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் க்ரவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டு ஒரு டபிள்யூ பண்ணி கொடுத்து கீழே மேலே போகிறான். ஸோ இவன் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான், அந்த கீழே இறங்கிட்டு ஒரு புல் பேக் சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ வந்து நம்ம ஜேஎஸ்டி வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம பை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எம் வந்து இந்த அளவுக்கு இன்னும் ப்ரையிங்க்கு போகல. இன்கேஸ் இதுக்கு மேலே போய் க்ளோசிங்கோ இல்லை 4 ஹவர்ஸில் க்ளோசிங் கொடுத்தா நம்ம வேணால் பை பண்ணலாமே தவிர அது வரைக்குமே வேணாம். பாருங்கள், ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது செல்லிங்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூடினா வந்து இது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ ஆக்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்து மேலே போகிறோம். வேணா இப்போதைக்கு லெவல் பை பண்ணிவிட்டு நம்ம இந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டிடபிள்யூடிக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த முக்கியமான பார்த்தா நம்ம ஸ்டார்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகுது. நல்ல நிலைனா ஒரு நல்ல வோல்டைல் ஆகுது. திரும்பி போய் இப்படி இந்த லெவல் ரீச் பண்ணனா நம்ம வந்து அவனை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் தான். ஓகேவா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டார்ச். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இப்போதைக்கு நம்ம சொன்ன ஒரு கன்வென்ஷன் ரூல் அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஸ்டார்ச். தொடர்ந்து செல்லிங் தான். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை யார் இருக்கிறாங்க நமக்கு ஈஸியாக இல்லை, அதனால தான் நம்ம அவனை சொல்ல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக 1000 ஃப்ளோக்கையும் சொல்ல. ஆண்ட் வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு பெட்டர் தான். 2-3 நாளாக சொல்லுங்கிறோம் இன்னொரு லாங் டேர்முக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு கரெக்டாக இல்லை. ஏன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு கீழே வரான். ஸோ ஆண்ட் வந்து நம்ம பை பண்ணக்கூடாது. பிடிசி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறான். 530 ஆக போகுது. ஏஆர்பியை பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஏறிட்டு ஒரு சின்ன புல் பேக் தேவையில்ல. சிகேபி வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம உங்களை மாதிரி தான் நானும் அனலைஸ் பண்ணேன். 1000 LUNC பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அப்படியே வந்து நிற்கிறான். 4 டிசம்பர் 1 மந்த்துக்கு மேலே பொறுமையாக இறங்கி நிற்கிறான். ஓகே, பொறுமையாகவே இறங்கட்டும், பார்ப்போம். நம்ம இதை நினச்சோம் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவோன்ட்டு, ஆனால் திரும்பி இன்னொரு பக்கெட் வந்துட்டு பேட்டர்ன் ஆகிடுது. ஸோ இது ஃப்ளோவில் போக வாய்ப்பு வேணால் செல்லிங் போட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் இல்லாமல் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்டான். வெறும் வேணாம். சைபரும் வேணாம், ஏன்னா பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். இஎன்எஸ் ஒரு ஓகே. நம்ம ஆல்ரெடி இதை பையிங் தான் சொல்லியிருந்தோம். இஎன்எஸ் எத்தனை பேர் பை பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்ப்போமா இஎன்எஸ்க்கு பை பண்ணுறது. உண்மையாக சொன்னால் இந்த லெவல் தான் நமக்கு பையிங் சைடு. பட் அதெல்லாம் மேலே பண்ணிட்டோம். இப்போ இந்த லெவலை மட்டும் தாண்டானா கண்டிப்பாக வந்து குறைஞ்சி இந்த லெவல் தொட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துடும். வெயினா நடுவில் வந்து ஒரு 1% இருக்கும். 1 to 2-3% வருது. ஸோ வேணா அது நடுவில் கூட கேப்சர் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போ கூட பை பண்ணிக்கோங்க. கேரியே கிடையாது. ஓகே, நம்ம இந்த இதில் சீரியஸ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்டோஸ் இருக்குது. அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி போட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். கேலா பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் விஷ் பார்க்கறதுக்காக நம்ம பார்த்துருந்தோம். இப்போன்னு பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி இறங்கிட்டோம்.
இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இறங்கினா எல்லாம் கூட பரவாயில்ல. நம்ம கேலா வந்து நம்ம கொஞ்சம் பை பண்ணலாம். ஏன் இப்படி சொல்லணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு மேலே போனோம்னா சின்ன புல் பேக் வந்தால் பரவாயில்ல, பட் இப்படி போகணும். பட் ஆனால் அவன் போனது பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு வரான். ஸோ கேலா வந்து நம்ம பை பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். IOTX வேணால் நம்ம பை பண்ணலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் அளவுக்கு ரேஞ்ச் ஆகிட்டு இப்போ மேலே போய் திரும்பி வரலாம். IOTX ஓகே, இட்ஸ் குட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IOST அது வந்து திரும்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டான். இவங்க எத்தனை நாளைக்கு போவான்னு தெரில. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 ட்ரேடிங்ஸ் எடுத்தாச்சு. நம்ம இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டோம். GMX நம்ம நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான மூவ் தான் போயிருந்தோம். ஸோ இது ஒரு விக் மாதிரி இருக்கலாம், பயப்படனா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா FLR வேணா பை பண்ணுங்க, பட் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாகுது. ஓகேவா. வேணா இது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இல்லை இது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், வேறு வழி இல்லை. இது வந்து உங்கள் ரிஸ்க்கு நான் கொடுத்துட்டேன் இப்போதைய லெவலுக்கு. ஓபி வேணாம். ஜோ வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறான். இங்கே நம்ம சொன்ன இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பை பண்ணலான்ட்டு சொன்ன மாதிரி பை பண்ணலாம். இந்த ரேஞ்சை வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இப்போ பை பண்ணுறது பெட்டர். 2.56% கொஞ்சம் கீழே இது கொடுத்தானா நம்ம பை பண்ணலாம். அது நல்ல ஒரு பையிங் போயிட்டான். நம்ம மாஸ்க் வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருந்தோம். எத்தனை பேர் வாங்கியிருந்தீங்க வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஏன் வாங்கணுன்ட்டு. ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுது, லாங் டேர்முக்கு வர போகுது, அது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. வேணா இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அப்போ சொல்கிறேன்னா, சில பேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான். ஓகேவா. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். WLD பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரிப்டோ டெய்லி அந்த சேலஞ்ச் சீரீஸில் நம்ம சொல்லியிருந்தோம். அவன் பெரிய ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறான், சீக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறான். 10,000 NFT பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் தான். இல்லை இவனுமே பையில் தான் இருக்கிறான். ஏன்னா 4, 5, 63, 60 நான் சொல்லியிருந்தேன் ஆர்டர் போட்டு 78 சம்திங் தான். DNT பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறான். வேணால் பை பண்ணலாம், பட் அந்தளவுக்கு இந்த பேட்டர்ன் வந்து வேல்டுன்னு சொல்ல முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. BNB பார்த்தீங்கன்னா இப்போ இது ட்ரெண்ட் லைன் வந்து இதுவாகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். இப்படி போச்சுன்னா பை பண்ணலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். BNB அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா KNC வந்து இப்போ ஒரு எம்பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம். பூபா ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி அழகாக ஒர்க் அவுட் ஆகிக்குது. எனக்கு தெரிஞ்சதுக்கு இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த லெவலுக்கு திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அப்போ வேணால் நம்ம டபுள் பேட்டர்ன் பார்த்து பை பண்ணால் இதை பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் வேணால் பையிங்க்கு வேணாம். இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பற்றி வேணாம். ICX நம்ம நினச்சா தான் போகிறோம். காசு யூஎஸ்டிடி பை பண்ணலாம், கரெக்டான சினாரியோ. இங்கே வந்து நியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த லெவல்லாம் தாண்டானா நம்ம வந்து நியோ வந்து ஒரு பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அக்ரெசிவான பை பண்ணலாம். லோஸ் பார்த்தா ஒரு டெம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. ஸோ அவனை எதுவும் பண்ணணும்னா XRP பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் இந்த ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஒன்று டவுன் சைடு இருக்கலாம், இல்லை அப் சைடு இருக்கலாம். கண்டிப்பாக மோஸ்ட்லி அப் சைடு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அப் சைடு இருக்குதுல்ல. ஸோ அதனால் அந்த பார்த்தீங்கன்னா STMX வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லுகிறோம். ஒரு ட்ரெண்ட் போயிருக்குதா, எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ நம்ம சொல்லலாம், இந்த ரேஞ்ச் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு வந்து ஒரு மல்டிபிள் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேவா. MTL பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது பிரேக் அவுட் போகிறான். நம்ம வேணால் MTLவும் பை பண்ணிக்கலாம், ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்கிறான். MTL SCU இங்கே பாருங்கள் ஒரு சப்போர்ட்டு
இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செல்லிங் பார்க்கலாம், இல்லை பையிங்க்கும் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதில் ஸ்டாப் லாஸ் செல்லிங் பார்த்தா இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கணும். பையிங் பார்த்தா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரமாக இருக்கணும். ஏன்னா ஒரு விக்கு மூமெண்ட்டில் விக் அடிச்சுட்டு போயிடறானுங்க. 10,000 லேடி ஓசிடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்குது. மோஸ்ட்லி பை பண்ணலாம், பட் ஆனால் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக இல்லை. வென்னவர் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ரீச் பண்ணுறனோ அப்போ நம்ம பை பண்ணலாம், அது வரைக்கும் வேணாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் வரும். பார்ப்போம், பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பண்ணலாம். சிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் இருக்கிறான். ஓகேவா, வேணா சிடிசி வந்து பை பண்ணலாம், பட் பேட்டர்ன் பாருங்கள். வேணா இதுக்கு கீழெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம செல் பண்ணிடணும், செல்லிங்க்கு போயிடலாம். கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல பை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் முக்கியமாக போட்டுருங்க. எஃப்எல்ஆர் இதுக்கடுத்து உங்களுக்கு கிரிப்டோ வேறு ஏதாவது நீங்கள் தேவையான அனலைஸ் பண்ண சொன்னால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எங்களுக்கும் மற்றவருக்கு மோட்டிவேட் ஆகும். லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென்